அஸ்ஸலாமு கைஸ். இன்றைக்கி எல்லாத்தோட ஃபேவரட் ரெசிபி சிக்கன் சமோசா தான் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். இதுக்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா ட்ரையாக புழிஞ்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் இந்த மாதிரி சுற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி பல்ஸ் மோடில் சுற்றி வச்சுருக்கோம் அந்த சிக்கனையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா சிக்கனில் இருக்க வாட்டர் எல்லாம் ரிலீஸ் ஆகி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸில் இது வந்து சிக்கன் வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் முதலே 1/2 kg ஆனியன் வந்து நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஆனியன் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுமே கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகும்போது கொஞ்சமாக வந்து புதினா லீவ்ஸுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்துட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு உப்பு 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இறக்கும்போது கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஸ்டஃபிங் அப்படியே ஆற விட்டுடலாம். இந்த ஸ்டஃபிங் நல்லா கூல் டவுன் ஆனதும் நம்ம சமோசா சீட் எடுத்துகிட்டு இப்போது நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உள்ள ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நல்லா வந்து டைட்டாக ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல சமோசா ஷேப்புக்கே கிடைக்கும். இன்னொரு பக்கம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பவுலில் மைதா மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பேஸ்ட்டை நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணும்போது தேவையான இடங்களில் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம மீதி இருக்க எல்லா சமோசாவையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வந்து சமோசா பொரிக்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சிக்கன் சமோசா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.